தலைவலிக்குது மாமா. குடிச்சா தலைவலி அதிகமாயிடும்ல, அதான். என்ன, நான் மட்டும் குடிகாரனா இருக்கணும், நீ ஜென்டில்மேனா மாற போறியா? அப்படிலாம் இல்ல. சரி, உன் அண்ணனை கூப்பிடு, குடிக்க சொல்ல. இல்ல எனக்கு வேணாம். அப்ப நான் மட்டும்தான் தனியா குடிக்கணுமா இன்னைக்கு? நீங்களும் குடிக்காம இருக்கலாம்ல. டேய் மச்சான், உன் அண்ணனை இங்க கூப்பிடுறா. அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன்? விடுங்க மாமா. என்னடா நீ என்னமோ அவனுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? மாமா அப்படி எதுவும் பண்றியா? சச்சா, அப்படிலாம் இல்ல மாமா. நான் எப்பவுமே உங்க பக்கம்தான். இவர் இங்க வந்துதான் ஜோக்கெல்லாம் அடிக்கிறாரு. குடிக்கிறதெல்லாம் சரிதான், கொஞ்சமா ஏதாவது சாப்பிடலாம்ல. சாப்பாடு போட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா நல்லா பார்த்துக்கிறதா ஆயிடுமா? அன்னைக்கு மண்டபத்தில் எல்லாரும் முன்னாடி கை நீட்டி அடிக்க வர செஞ்சீங்க. வாழ வேண்டிய என் தங்கச்சிங்க அநியாயமா கொன்னுட்டு எடா பாவி. அம்மா, என்ன மாமா? ஏங்க நீ சும்மா இரு. ஏண்டா உன் தங்கச்சி என்ன அடிச்சோன்ன உனக்கு கோவம் எப்படி வந்தது? ஆனா உன்னால என் தங்கச்சி செத்து போயிட்டான். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு இம்பார்ட்டன்ட் கால், இந்த வந்துடுறேன். ஹலோ ஹலோ. யா. என்னோட சிச்சுவேஷன் என்னன்னு உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். நேத்து கூட உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். 1000 விளக்கம் கொடுத்தாலும் போனது என் தங்கச்சியோட உசுரு. அது திரும்பி வந்துருமா? அண்ணன், நடந்ததை நினைச்சு இவர் தினம் தினம் புழுங்கிட்டு தான் இருக்காரு. நாங்க 2 பேரும் இத பத்தி நிறைய பேசியிருக்கோம், வருத்தப்பட்டிருக்கோம். யாருமே எதுவும் வேணும்னு பண்ணல. காரணங்கள் என்ன சொன்னாலும் போன உசுறு போனதானே. என் தங்கச்சியை நான் எப்படி எல்லாம் வளர்த்து தெரியுமா? அநியாயமா கொன்னுட்டியடா பாவி. என் தங்கச்சியை கொன்னுட்டியடா பாவி. எப்படா உன்னால முடியுது? என் முன்னாடி எப்படா உன் முகத்தை காட்ட முடியுது உன்னால? ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் அவளை வளர்த்தடா. அவ எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டு தெரியுமா?